வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான ரிசல்ட் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கான ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் விரைவில் வந்து ரிசல்ட் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரிசல்ட் யாருக்கு, அதில் என்ன வெளிப்படைத்தன்மை இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்ன குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ ரிசல்ட்னால பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பேர் யாருன்னு பார்த்தோன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க தான். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு தான் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அந்த சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட ப்ராப்ளம் தான் இந்த ரிசல்ட் கொடுக்க காரணன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளறுபடி ஏன் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா, அவங்க 27ஆம் தேதி கொடுத்த ரிசல்ட்டில் செக் பண்ணும்போது நிறைய பேருக்கு 102 106 எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதே 106 பிசி கம்யூனிட்டி எடுத்தவங்களுக்கு ரிசல்ட்டும், எம்பிசி கம்யூனிட்டி எடுத்தவங்களுக்கு ரிசல்ட் இல்லாமையும் இருக்குது. இதை மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்தே எடுத்துட்டாங்க. இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, எஸ்ஐ 2025 ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்டு ரிசல்ட் வில் பி ரிலீஸ்டு ஷார்ட்லின்னு தான் கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுப்போம் அப்படின்றத கொடுக்கல. மேபி நமக்கு வந்து 1 வீக்குக்குள்ளேயே வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்டுமே தந்துடுவாங்க. அதனால் இன்னுமே வந்து லேட் ஆகும். அதனால நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஃபிசிக்கல் தள்ளி போகுமா? அப்படி இல்லை, மேபி 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு ரிசல்ட் கையில் வந்துடும். இப்போ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கு ரிசல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, துறைசார் விண்ணப்பதாரர்களின் முடிவுகளில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தான் நாங்கள் நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு, அதில் தான் குளறுபடிகள் இருக்குன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட எந்த லைன்லேயுமே வந்து ஓப்பன் கோட்டாவை பற்றி எந்த வார்த்தையுமே அவங்க பேசலை. அதனால ஓப்பன் கோட்டாவில் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு கட் ஆஃபில் நம்பர் இருக்குது, எனக்கு வந்து எது ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அவங்களோட சாஃப்ட்வேர்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் ப்ராப்ளங்கும்போது மொத்தமாக தான் ரிசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களே தவிர்த்துட்டு ஆல்ரெடி கொடுத்த ரிசல்ட் வந்து ஓப்பன் கேட்டகரியில் இருக்க எல்லாருக்குமே உண்டு, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் மாத்திரம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரிசல்ட்டையே வந்து ஃபஸ்ட்லேருந்து, ஏன்னா இப்போ கண்டுபிடிச்சதான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ப்ராப்ளம் இருக்குன்னு. இன்னும் ஓப்பன் கேட்டகிரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு, ஓப்பன் கோட்டாவில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா ரிசல்ட்டில், அப்படி இல்லைனா அதில் எதுவும் குளறுபடிகள் நடந்திருக்கா அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து வரல. அதனால அவங்க சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்து ரிவைஸ் பண்ணி தான் தருவாங்களே தவிர்த்துட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் ரிசல்ட் வந்து புதுசாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணாங்கன்னா ரிவைஸ் பண்ணி ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 27/1 அன்று வந்து வெளியிடப்பட்ட துறைசார் விண்ணப்பதாரர்களின் முடிவுகளில் கண்டறியப்பட்ட மென்பொருள் பிழைன்னு கொடுத்துருக்காங்க. துறைசார்னா யாரில்ல, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அவங்களோட முடிவில் தான் வந்து மென்சார்னா சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து 2025க்கான எஸ்ஐக்கு அறிவிப்பு எப்போ அறிவிச்சாங்கன்னா 4/4/2025 வெளியிடப்பட்டுச்சு. இதுக்கான எழுத்து தேர்வு முடிவு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 27/1/2026 அன்று வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. 1:5 ரேஷியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தோன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 4/4/2025 நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் 18/8/2025 படி ஒரு ஜிஓ ரிலீஸ் ஆச்சு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா இவங்க ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸாம் ஒன்று போல் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஜிஓ ரிலீஸ் பண்ணினாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா தனித்தனியாக அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஜிஓக்கு அப்புறம் ஓப்பன் கோட்டாலேருந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு சில டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க தங்களோட விருப்பத்தை. அவங்களுக்கான ரிசல்ட்டில் தான் பிழை ஏற்பட்டிருக்கதா அவங்களோட அஃபீஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெளிவாக ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும், நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது. அதாவது ஜிஓ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷனில் நடந்த அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ப்ராப்ளம் தான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் காரணம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அவங்களோட ரிசல்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அவங்களுக்கான ரிசர்வேஷன் இல்லாமல் ஓப்பன் கோட்டா ரிசர்வேஷனில் இருந்ததுனால அவங்களுக்கான ரிசல்ட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கு. இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளமாக அவங்க இப்போதைக்கு ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறதுக்கு மேஜர் ப்ராப்ளம் இதுதான். இன்னுமே அந்த சாஃப்ட்வேர்னால வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிவிட்டு ரிசல்ட், அதாவது ரிவைஸ் பண்ண ரிசல்ட் சீக்கிரமாகவே அறிவிப்பாங்க. இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச ப்ராப்ளம் இதுதான், அந்த சாஃப்ட்வேரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. மேபி ஓப்பன் கோட்டாக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் கண்டுபிடிச்சி ரிசல்ட்டாக நமக்கு கொடுப்பாங்க. மேற்கண்ட பிழை காரணமாக 27/1/2026 அன்று வெளியிடப்பட்ட முடிவுகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வந்து 1:5 அப்படின்ற ரேஷியோவில்
தேர்வு முடிவுகள் வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சபடி டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கான ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. இப்போ இந்த எஸ்ஐ எக்ஸாம் பற்றின ரிசல்ட்டில் என்ன ப்ராப்ளம், எதுக்காக ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை இல்லை ரிசல்ட்டில். ஏன்னா வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கும், அது கூடவே எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நம்ம செலக்ட் ஆகிருப்போம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக நமக்கு அது கிடச்சிருக்கும். அந்த மாதிரி அவங்க எந்த ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ மாணவர்களோட கோரிக்கை என்னென்னு பார்த்தோன்னா, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது தெளிவாக வெளிப்படைத்தன்மையோடு எங்களுக்கு ரிசல்ட் வேணும். இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறவங்க இவ்வளோ மார்க் எடுத்திருக்கவங்களுக்கு மேலே கட் ஆஃப் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற எல்லா தெளிவான வெளிப்படைத்தன்மையோட ரிசல்ட் வேணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து வரும்போது தான் அவங்க ரிசல்ட் எப்படி தராங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து 2020 இது வந்து நமக்கு புதுசு இல்லை எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. 2023 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிட்டன் வந்து ரிசல்ட் ஆகும். அப்படி இல்லைனா வந்து ரிசல்ட்லாம் ரிலீஸ் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு கடைசியாக கோர்ட்டில் கேஸ் வாங்கி ஸ்டே பண்ணுவாங்க ரிசல்ட்டை. அப்படி இல்லைனா கடைசி லெவலில் போயிட்டு 0.5 மார்க் வாங்கியிருக்காங்க. இதை மாதிரி 2023 எஸ்ஐ ரிசல்ட்டில் அடுத்த ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இந்த வருஷமும் இது புதுசு கிடையாது. அதனால நமக்கு இந்த வருஷம் ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்றத இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களோட வெளிப்படைத்தன்மை, மாணவர்களோட கோரிக்கை அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்க்க முடியும். அப்படி இல்லைனா ரொம்ப கிளியராக இல்லைனா கூட நார்மலாக பிசி எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல 1:5 ரேஷியோவில், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இத்தனை மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற அந்த லாஸ்ட் பேஜில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான லாஸ்ட் பேஜில் அந்த ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இத்தனை இந்த பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப்ல வந்திருக்கீங்க, உங்களோட நம்பர் மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து பிசி எக்ஸாமுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்காச்சும் ஒரு வெளிப்படைத்தன்மையோட எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து அதுவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு ரிசல்ட் தான், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ரிசல்ட் தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து பிசி எக்ஸாமுக்கு இவ்வளோ தெளிவாகவாச்சும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கும் போது எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்கும்போது நிறைய ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்க்கும்போதுமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன, எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன ரேஷியோவில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போதே கொடுத்துட்டாங்க. ஸோ போன வருஷம் இவ்வளோ தெளிவாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டிஎன்யூஎஸ்ஆர்பியால் இந்த வருஷம் ஏன் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இதுதான் வந்து மாணவர்கள் நிறைய பேரோட கோரிக்கை இதுதான். ஏன்னா வந்து இந்த பேட்டர்னை அவங்க இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணலை, இதை மாதிரிலாம் நாங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. போன வருஷம் இவ்வளோ தெளிவாக தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை. ஸோ இந்த வருஷமும் அதை மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவ்வளோ தெளிவாக அவங்களால முடியும் அப்படின்றதுனால இவ்வளோ தெளிவாக அவங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாணவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது வந்து ரிசல்ட் வரும்போது தான் இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்றத பார்க்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண 27/1/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக ரிசல்ட்டுமே தருவோம் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. வித்தின் வந்து 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு ரிசல்ட் வந்துடும். இதனால் ஃபிசிக்கல் பாதிக்கப்படுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படாது. ஃபிசிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாரும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண போகிறீங்க. அந்த ஃபிசிக்கலில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. இது கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் வந்துச்சுன்னா நான் அதையுமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அல்லது அதை பற்றின அப்டேட்டான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா நான் வீடியோ போடும்போது அது உங்களுக்கும் வரும். இது கூடவே என்னென்னு சொல்லணும்னா இதுதான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து 27/1/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண வந்து ரிசல்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து எஸ்ஐ எக்ஸாம் எழுதிட்டு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துட்டு அதில் என்னோட நம்பர் இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். இன்னும் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து உண்மையான ரிசல்ட் இல்லை, இந்த ரிசல்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்களுக்குமே சொல்லுங்கள். ஏன்னா வெப்சைட்லேருந்தே இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் அவங்க தூக்கிட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இன்னுமே வந்து இதுதான் ரிசல்ட் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதே மாதிரி ரிசல்ட்டை வந்து ரிவைஸ் பண்ண போகிறாங்க, இந்த பிடிஎஃப்மே வந்து வெப்சைட்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே சொல்லிடுங்க. தேங்க்யூ.